எம்மா 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 உலகமாக நடிப்பா இருக்கம்மா. இதை நான் எங்க போய் சொல்லுவேன்? அஸ்மிதா அம்மா அஸ்மிதாக்காக இந்த லெவலுக்குலாம் இறங்கி நடிப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தாங்க வருது. என்னடா நீ எப்படி அவங்கள நீ குற்றம் சொல்லலாம்? உனக்கு என்ன தெரியும் அவங்கள பற்றி? எங்கள் அக்கா ஆர்மினாங்க அப்படி இப்படின்னு கிளம்பி கமெண்ட் பாக்ஸில் வந்துடுவீங்க. எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேட்டிருக்கேன். நான் யாரையும் குறை சொல்லவும் விரும்பலை, யார் மேலேயும் தப்பு சொல்லவும் விரும்பலை. நான் ஜஸ்ட் ஒரு கேள்விகள் கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அது போதும் நமக்கு. என்ன சவத்தை இந்த அஸ்மிதாவை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டேங்க. அந்த வீடியோ போட்டோட்டே அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. சரி அந்த இலவை பற்றி பேச வேண்டான்ட்டு நானும் விட்டுட்டேன். ஏன்னா அந்த போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், உங்கள் குடும்ப பஞ்சாயத்தெல்லாம் சோசியல் மீடியாவில் இழுக்காதீங்க, எங்களாலலாம் அதை கேட்க முடியலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதையும் மீறி இந்த வீடியோவை நான் வலுக்கட்டாயமாக போடுற நிலைமைக்கு என் மன அழுத்தத்துக்கு காரணமாயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா இவ்வளோ நாள் இவங்க தான் பெரிய பெரிய மீடியா டக்கால்ட்டி கிக்கால்ட்டின்னு எல்லா மீடியாலையும் போயிட்டு இப்படி இப்படி இப்படின்லாம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அம்மா இருந்துக்கிட்டு என் மகனா நினச்சேன், என் மருமக அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், எப்பா ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம்ப்பா, அந்த லெவலுக்கு நடிக்கிங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 7 மாதத்துக்கு முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்ப்போமா நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு. என் மகளுக்கு அப்பா ஸ்தானத்தில் என் மருமகன் தான் இருக்கான், என் மருமகன் என் குடும்பத்தையே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அதே சேனலில் தான், நான் வேற எதுவும் சொல்லப்போ நான் இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லலை, நான் ஒன்றும் ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணல. அதே சேனலில் அதே அம்மா தான் குடும்பத்தோடு உட்காந்து 7 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ போய் பார்த்தாலும் அந்த வீடியோ இருக்கும், டெலிட் பண்ணிட போகிறாங்க, டக்குன்னு போய் பாருங்க. 7 மாதத்துக்கு முன்னாடி குடும்பத்தோடு உட்காந்துக்கிட்டு என் மருமகன் எனக்கு ஒரு மகன் மாதிரி, என் 2வது பொண்ணுக்கு அப்பா இல்லாதனால ஒரு அப்பா ஸ்தானத்தில் அவர் தான் எல்லாமே பண்ணுறாரு, அதாச்சும் பரவாயில்லங்க, இவ்வளோத்தான் விடுங்க. இப்போதான் அந்த இன்டர்வியூ போய் பார்த்துட்டு வந்தேன். அதில் நம்ம அஸ்மிதா மேடம் இருக்காங்க தெரியுமா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவ், நான் ஃபினான்ஷியலாகவும் சரி எதுனாலும் சரி அவர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவேன், என் தங்கச்சிக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவே அவர் என்கிட்ட சொன்னார். அதுக்கு இப்போ வேற யாராவது இருந்தால் தங்கச்சிக்கெலாம் வீடு கட்டி கொடுத்தா சும்மா விடுவாங்களா? ஆனால் என் ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது, அவர் தங்கமான மனுஷன். இன்னொன்று ஒன்று சொன்னாங்கங்க, டிவோர்ஸ் ஆகி முடிஞ்சோட்டி இப்போ நான் ஒரு ஞானி. எப்படி ஞானி? மக்கள்ல நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், இவன் எதனா பத்தி பேசிட்டு இருக்கான், யாரை பத்தி பேசுறான் அப்படின்னு யோசிக்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு, இந்த பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து, யார் மூலியமா பஞ்சாயத்துன்னு எல்லாத்தையும் போட்டாச்சு. அதாவது ஒரு சின்னதாக ஷார்ட்டா சொல்லிடுறேன். அஸ்மிதான்னு ஒரு மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்டுங்க. அவருக்கு ஒரு புருஷன், எப்படி ஒரு புருஷன் தான், வேற யாரும் கிடையாது, ஒரு புருஷன். அவங்களுக்கும் மாற்றி மாற்றி சண்டை நடக்கும். என்னடா இயல்பு தானே, எல்லார் வீட்லேயுமே சண்டை நடக்கிறது தானே. ஆனால் அது 4 செவத்துக்குள்ளே நடக்கும். ஆனால் இவங்க 2 பேத்துக்கு நடக்கிறது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குங்க. தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஏதோ பிரேக்கிங் நியூஸ் மாதிரி இவங்களும் டிவோர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி 1 மாதம் பிரேக்கிங்காக கொண்டு போவாங்க. அடுத்த நிமிஷமே டிவோர்ஸ் வாங்கின அப்புறம் திரும்ப சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் பிரேக்கிங்காக கொண்டு போவாங்க. என்ன கதனே புரிய மாட்டேங்கிங்க. நம்ம நாடு எங்கே போகுது? இப்படி இவங்க குடும்ப பஞ்சாயத்தை போட்டு ஓட்டுறதுலேயே நமக்குலாம் நேரம் பேர் தான் தெரிய மாட்டேங்கி. இப்படி தான் இடையில மணிமேகலையும் பிரியங்காவும் சண்டை போட்டாங்கன்னு சொல்லி அது பெரிய வைரல் ஆகி அதை உட்காந்து மக்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அஸ்மிதா இருக்காங்க தெரியுமா, அவங்க அம்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மகை மாதிரி பார்த்துக்கிட்டேன், என் மருமகன் என்னை அடிச்சிட்டாரு, என்னையே அடிப்பார், என்னுடைய சின்ன பொண்ணை அடிப்பார், வாயில் வந்தபடி பச்சையாக திட்டுவார் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னுடைய நான் இப்போவுமே நான் விஷ்ணுவுக்கு சப்போர்ட் பண்ணல. நான் என்னென்னா, இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் பொண்ணுக்கு நடந்த கொடுமை எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. அதை கேட்கும்போது யாராக இருந்தாலுமே கஷ்டப்பட தான் செய்வாங்க. எனக்கு கேள்வி ஒன்றே ஒன்று தாங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, 10 வருஷமாக இந்த கொடுமை நடக்குது, யாராவது பெத்த பொண்ணை இப்படி விடுவாங்களா? அடிக்கட்டும் கெட்ட வார்த்தை போட்டுன்னு சொல்லி விடுவாங்களா? ஏன் கேட்டால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, ஆம்பளை துணை இல்லாத வீடு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே, ஏன் போலீஸ்லாம் எதுக்கு இருக்காங்க? ஒரு நிமிஷம் அவங்க பொண்ணை கூப்பிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளவோ பண்ணலாங்க. நம்ம நாட்டில் பெண்களுக்கு எவ்வளவோ சட்டங்கள் இருக்குது, என்னெல்லாமோ பண்ணலாம். அதுலேயும் உங்கள் பொண்ணு ஒரு பிஸ்னஸ் உமன், அவங்க ஒரு எம்பையரே கெட்டி வச்சுருக்காங்க, அவங்க நினச்சா என்னன்னாலும் பண்ணலாம். அப்போ இப்போ சாதாரண ஒரு ஃபேமிலினா கூட யோசிக்கலாங்க. இப்படி ஒரு சோசியலைஸ்டாக இருக்கிற ஃபேமிலி நீங்கள் ஏன் போலீஸ்கிட்ட போகல? எனக்கு அதாங்க ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் ஏன் போகல அதை மட்டும் சொல்லுங்கள்.
10 வருஷம் கழிச்சு இப்போவுமே நான் போன வீடியோலேருந்து எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தாங்க, இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை போய்கிட்டே இருந்திருக்கு. இவங்க வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கும் போது இவங்க கூட இருப்பாங்க, குழந்தைய பெற்று முடிச்சோட்டி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க, திரும்ப குழந்தை பெற்றுக்கிறதுக்கு திரும்ப வருவாங்க, திரும்ப குழந்தை பிறந்தோட்டி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. எனக்கு இது புரியவே இல்லைங்க. இப்போ நான் தப்பா சொல்றேன்னுலாம் நினைக்காதீங்க, உண்மையாவே இதான் நடக்குது. குழந்தை பெற்றுக்கிறதுக்காக தான் இவங்க பண்றாங்களா அப்படின்ட்டு நான் தப்பா சொல்லலை. ஆனால் இவங்க பண்றது அப்படிதாங்க இருக்குது. குழந்தை பிறக்குது, பிறந்தோட்டி பிரியிறாங்க, திரும்ப 2வது குழந்தைக்கு சேர்றாங்க, திரும்ப டைவர்ஸ் ரேஞ்சுக்கு போயிருது. டைவர்ஸ் ஆகிட்டு யாராவது திரும்ப ரீயூனியன் ஆவாங்களா? இவங்க ஆவாங்க. ஸோ அதையும் ஒரு வீடியோவாக போட்டு நாங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டோம் பிரிஞ்சிட்டோம்னு சொல்லி அதை ஒரு கொஞ்ச நாளைக்கு இழுத்து, திரும்ப சேர்ந்தோட்டி அதை கொஞ்ச நாளைக்கு இழுத்து, அப்படியே வளவலன்னு அவங்க குடும்ப பஞ்சாயத்தையே சோசியல் மீடியாவில் கொண்டு போய் இழுக்கிறது தான் இவங்களுக்கு வேலையே. உங்கள்கிட்டலாம் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறீங்க, இப்போ இவன் குழந்தை பிறந்ததுக்காக தான் கூட இருந்தாங்க வச்சாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. அவர் ஹஸ்பண்ட் இருக்காரு பாருங்க, அந்த தியாகி விஷ்ணு, அந்த விஷ்ணுவே இன்டர்வியூல இப்படி தாங்க சொல்றாரு. அவர் இன்டர்வியூவையும் போய் பார்க்க தான் செஞ்சேன், அவரும் இப்படி தான் சொல்றாரு. இவ குழந்தை பெற்றுக்கிறனா மட்டும் என்னை தேடி வரா, இல்லைன்னு தேடி வர மாட்டான். எனக்கு வந்து நான் விஷ்ணுவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு விஷ்ணுவை அதுக்கு மேல பிடிக்காது. ஒரு பொண்ணை இந்த லெவலுக்கு கேவலமா நடத்துறவனா எவனுக்கு தான் பிடிக்கும். நான்லாம் பார்த்தா அந்த இடத்துல அடிச்சு கொன்றுவேன் அவனெல்லாம். அந்த லெவலுக்கு அவனெல்லாம் பார்த்தா எனக்கு வெறியாகும். எனக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமாங்க, 10 வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்த பொண்ணு இப்போ எதுக்கு திடீர்னு இப்படி கொந்தளிச்சு யூடியூப் சேனலில் போய் இன்டர்வியூ கொடுத்து அவங்க அம்மாவெல்லாம் கூட்டு வந்து 4 சொட்டு கண்ணீரை வர வச்சு, எனக்கு என்னென்ன 7 மாதத்துக்கு முன்னாடி அதையே திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க, எனக்கு மண்டக்குள்ள அவ்வளோ ப்ரெஷர் ஆகுது. 7 மாதத்துக்கு முன்னாடி என்னோட சின்ன மகளுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்காருன்னு சொன்னவரை இப்போ இருந்துக்கிட்டு நான் வந்து மருமகன் மகமாரி இருப்பான்னு நினச்சேன், ஆனால் அவர் அப்படி இல்லை அப்படி இப்படின்னு என்னமோ கல்யாணம் ஆகி 6 மாதமா ஆச்சு, 10 வருஷமா இந்த கொடுமை நடக்குது. 7 மாதத்துக்கு முன்னாடி இப்படி பேசுறீங்க, இப்போ வந்து இப்படி பேசுறீங்க, இன்னும் 3 மாதத்துக்கு கழிச்சு என் மருமகன் தான் எல்லாமே, என் மருமகன் எனக்கு மகே மாதிரி நீங்க சொல்றதுல சத்தியமா நீங்க சொல்லுவீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க வேணா பாருங்களேன், அதே டக்கால்டா சேனல் தானே, அதே டக்கால்டா சேனல்ல இன்னும் 3 மாதம் கழிச்சு என் மருமகன் எனக்கு மகே மாதிரி, அவர் தான் என் குடும்பத்தை தலை தூக்கி வைக்காரு, எங்க குடும்பத்துக்கே எப்படி பேக் போனு, இப்படிலாம் சொல்லுவீங்க. அப்படிதான் நடக்கும். நீங்க வேணா பாருங்களேன், ஆடியன்ஸ் வேணா பாருங்க. அப்படி நடந்தோட்டி என் கமெண்ட்ல வந்து அவ்வளோ பேர் சொல்லிங்க, ப்ரோ அன்றே கணித்தீங்க ப்ரோ நீங்கன்னு சொல்லி அவ்வளோ பேரும் சொல்ல போறீங்க. இதான் நடக்கும், வேணா பாருங்களேன். முக்கியமான மேட்ரு என்னன்னா, இவர் இப்போ ட்ரேடிங் ஸ்கேம்ல மாட்டினாரு கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி. அப்போ அதுலயுமே நம்ம அஸ்மிதாவோட பேரு அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணோட பிரச்சனையில ரொம்ப தப்பா போய் இவரை போட்டு அடின்னு அடிச்சு அந்த பிரச்சனையிலையும் இவருடைய பேர் வந்து அடிபட்டுச்சு. யார் பேர்? அஸ்மிதா பேர். இப்போ என்னாச்சுன்னா இவங்க ரெப்புடேஷனுக்கு ஒரு பாதிப்பாயிட்டு, ரெப்புடேஷனுக்கு பாதிப்பானா கூட பிரச்சனை இல்லை, என் புருஷனை நான் தான் காப்பாற்றுவேன்னு சொல்லி வக்காலத்து வாங்கின காலங்களும் உண்டு. அதை பார்க்கணுன்னா ஐ கார்டில் கொடுங்க, அதை போய் பாட்டுவாங்க, ஜம்முன்னு இருக்கும் அந்த வீடியோவும். இவங்க பிஸ்னஸ் நடத்துகிறாங்க தெரியுமா, அந்த கூட்டமாக எல்லாரையும் சேர்த்து மேக்கப் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரைடலாக எல்லாத்துக்கும் மேக்கப் பண்ணி விடுறது, அந்த மாதிரி இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க தெரியுமா. அந்த பிஸ்னஸோட பேருக்கு களங்கம் ஏற்படுது. யாருனால? இவர் ஹஸ்பண்ட் விஷ்ணுனால. இவர் பிஸ்னஸில் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய பிஸ்னஸே வச்சுருக்காங்க. பேக்ரவுண்டில் இவ்வளோ நடக்குது. இவங்க வந்து இன்டர்வியூவில் பேசுகிறத மட்டும் தான் நீங்கள் யோசிக்கிங்க. பேக்ரவுண்டில் இவங்க பிஸ்னஸோட ரெப்புடேஷன் டவுன் ஆகிறனால தான் இப்போ இவ்வளோ பெரிய சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அடித்து சொல்லுவேங்க. யாருனாலும் போய் கேட்டு பாருங்கள் இவங்க பிஸ்னஸ். ஏன்னா 10 வருஷம் ஒன்றும் தெரியல, சரி 10 வருஷம் விடுங்க, டைவர்ஸ் ஆகிட்டு திரும்ப போய் சேர்ந்துருக்காங்க. டைவர்ஸ் ஆகுதுக்கு முன்னாடியே இவர் அடிச்சிருக்காரு, கெட்ட வார்த்தை போட்டிருக்காரு, பிளா 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 பிளான்னு சொல்லிட்டே போகலாம். எல்லா இன்டர்வியூலையும் சொன்னதே தான் சொல்கிறாங்க, என்னை போட்டு அடிக்கிறாரு, நடு ரோட்டில் போட்டு அடிக்கிறாரு, எல்லாமே தப்பு தாங்க. நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். இப்போ வந்து அஸ்மிதா தான் கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தாங்க, இத்தனை நாள் சும்மா இருந்தவங்க இப்போ எதுக்கு வெளியே வந்து இப்படிலாம் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணும்? ஓப்பனாக சொல்கிறேன், இப்படி எதுக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணும்? ஒரே காரணம், அவங்க பிஸ்னஸ். இதுக்கு மேலே எனக்கு சொல்லதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. திரும்ப இந்த குடும்பத்தை பற்றியும் இந்த பஞ்சாயத்தை பற்றியும் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு நீ பேச வச்சிடாதீங்கப்பா, இவ்வளோதான் சொல்லுவேன். இதே மாதிரி நிறைய வீடியோவுக்கு இதே மாதிரி இந்த வீடியோவும் பார்த்துடாதீங்கப்பா. இன்னும் நிறைய நம்ம ட்ரெண்டிங் டாபிக்ஸ் எல்லாத்தையும் போடுவோம். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கப்பா. லைக்கே போட மாட்டீங்க. அப்புறம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் இருக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை டிங்குன்னு போட்டிங்கன்னு வைங்களேன், அன்னை போடுற வீடியோலாம் உங்களுக்கு டாண்டான்னு வந்துடும்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா, பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு சரி நம்மளை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, 4 வார்த்தை கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுவாவது கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இந்த குடும்பத்தை பற்றி யாரும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. எல்லாரும் பார்த்து பார்த்து தான் இப்படி அவங்கள வந்து வைரல் ஆக்கி விட்டுட்டு இருக்கோம். வைரல் டைவர்ஸ் ஃபேமிலி, வைரல் கப்புள்ஸ் பிரேக் டவுன். பிரேக் டவுனோ என்ன டவுனோ பார்ப்போம், என்ன வரட்டா.